ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ என் வீடியோவாக இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் நந்தினி. நம்ம சேனலில் என்னோட டெய்லி விளாக்ஸ், ட்ராயிங், குக்கிங் அண்ட் பீஸ்ஃபுல் மூமெண்ட்ஸை பற்றின வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இது என்னோட பழைய வீடியோ. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தது. இது என்னோட ஃபேவரட்டான ப்ளூ கலர் ட்ரெஸ். என்னதான் நம்ம வெளியே போய் ட்ரெண்ட்ஸு, ஜூடியோ அப்படியெல்லாம் எடுத்தாலுமே இது எங்கள் அம்மா ஃப்ரெண்டோட ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ஸு. ஸோ அன்றைக்கி நான் அதுதான் வியர் பண்ணியிருந்தேன். ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ப்ளூ கலர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹேண்ட்பேக். நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். நான் எங்கே போனாலும் மோஸ்ட்லி ஹேண்ட்பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் இந்த ஹேண்ட்பேக் எனக்கு அந்த மண்டலா டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்பெக்ஸு, அப்புறம் என் டிஃபன் பாக்ஸு அண்ட் நான் எப்போவுமே கையில் ஒரு நோட் வச்சுருப்பேன். ஸோ அந்த நோட்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ என்னோட நார்மல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் நல்லா ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிப்பேன். சில அவுட்ஃபிட்ஸ்க்கு போனிடெயில் போட்டுப்பேன். ஸோ அன்றைக்கி நான் ஹேர் பிரைட் பண்ணி தான் போட்டிருந்தேன். அண்ட் எனக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ண பிடிக்கும். ஸோ நான் என் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டைம் போனப்பவே அதான் கேட்டேன், இங்கே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் அலௌடான்ட்டு. பட் அங்கே அலௌட் இல்லை. அதனால் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் தான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்லி எந்த அளவுக்கு நீட்டாக ரெடி ஆகிட்டு போய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக ரெடி ஆகி போய்ப்பேன். மேக்கப் அண்ட் ஸ்கின் கேரை பொறுத்த அளவுக்கு நான் எப்போவுமே அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். பட் இப்போ அப்படி கிடையாது. அண்ட் தென் அன்றைக்கி ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா எப்போவுமே மார்னிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அப்படி தான் அன்றைக்கும் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே நான் பெருசாக கிளிப்ஸ் எடுத்துருக்க மாட்டேன். பட் நான் சீரியஸ்லி இப்போ என்னோடய ஆஃபீஸ் டேஸை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 3 பேர் இருப்போம். ஒர்க்ஸ் என்ன தான் கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி லிட்டில் டாக் போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக கஸ்டமர்ஸ் வரும்போது என்ன தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டேஸ் அப்படியே கடகடன்னு நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் லன்ச் டைமில் நான் அன்றைக்கி வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ரைஸ் கொண்டு போயிருக்கேன். ஸோ நாங்கள் பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருப்போம். அண்ட் ஃபைனலி என்னோடய ரூமுக்கு அந்த அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணி நைட் வியர்க்கு மாறினா தான் இந்த டேவே எனக்கு பீஸ்ஃபுல்லாக அமையும். அண்ட் அன்றைக்கி நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டிருந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் துவைச்சிப்பேன். அதுவும் இல்லாமல் அந்த பக்கெட் ஃபில் ஆனால் தான் துவைக்கிறக்கே போவேன். ஸோ நீங்கள் எப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த துவைச்சி வச்ச துணியை மடித்து வைக்கும் போது இருக்கிற சுகமே தனியாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ப்ராசஸ் ரொம்பவுமே பிடிக்கும். நான் ஏதாவது டப்பிங் சேனல்ஸில் மூவி போட்டு விட்டுட்டு அதை கேட்டுகிட்டே நான் பாட்டுக்கு துணியை மடித்து வச்சுட்ருப்பேன். அண்ட் ரீசெண்டாக நான் ஸ்பாட்டிஃபைல பச்சை சட்டை அப்படிங்கிற அந்த பாட்காஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி ரீசெண்டாக அதை கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் என்னோட ரொம்ப கம்ஃபையான பார்ட் என்னென்னா ஜேர்னலிங் பண்ணுறது தான். நல்ல மைண்ட் செட்டில் இருந்தேன்னா ஓகே ஜேர்னல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எழுதுவேன். சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஒரு டைரி வாங்கி வச்சுருந்தேன். அதோட நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு பார்டர்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அந்த டைம் நான் மோஸ்ட்லி ட்ராயிங்ஸ் நிறையா பண்ணாமல் இருந்தேன். அதனால் பார்டர்ஸ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்டர்ஸை ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகும். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் டைமை எப்படி பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் பிளேஸ், அதாவது எங்கள் அம்மா செஞ்சால் ஒரு சூப்பரான டிஷ்ஷை தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். சரி வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அது கூடவே ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயாபீனை போட்டுக்கணும். அண்ட் அதை பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப்பு, திரும்ப ஆயில் ஊற்றி வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அண்ட் லைட்டாக ஆற விட்டதுக்கப்புறமா அது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அண்ட் அது பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா திரும்ப தயிர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ தேர்ட் ப்ராசஸ், திரும்ப எண்ணெய் ஊற்றி
பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த 3ஐயும் போட்டு வெந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற அந்த சோயாபீனையும் எடுத்து போட்டுக்கணும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதி விட்டுக்கணும். அது நல்லா கொதிச்சு வரும்போது கஸ்தூரி மெத்தி போட்டுக்கணும். டியூவல் ஷாட்னு ஒரு ஆப்பில் நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஸ்டோரேஜ் பத்தாததுனால அந்த வீடியோஸ் எல்லாம் சேவே ஆகலை. ஸோ நடுவில் அந்த ப்ராசஸ் மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கும். பட் நான் அதை வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன். என்னன்னா இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்ததுனால எங்கள் கடையில் இருக்க சில ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸை நான் பார்த்துருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து எங்கள் அம்மா கடை வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அந்த அப்சரா பென்சில், நட்ராஜ் பென்சிலை மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கோம். அது போக கலர் பென்சில்ஸு, கலர் ஸ்கெட்சஸ்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து நட்ராஜ் அந்த மாதிரி இல்லாட்டி வேறு ஏதாவது அதர் கம்பெனிஸ் இருக்கும். பட் சீரியஸாக இப்போ நான் கடைக்கு வந்து பார்க்குறேன், எல்லாமே புதுசாக இருக்குது. சீரியஸாக இது நம்ம கடையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஸ்டேஷ்னரி அடிக்ட்டு. வந்து பார்த்தா அவ்வளோ ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ், அதுவுமே எல்லாம் க்யூட்டாக இருக்குது. நோட் புக்கு, பென்சில், ஸ்கேலு, ஷார்ப்னர், எரேசர்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே தீமாக வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் மிக்கி மவுஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் தீம் இருந்துச்சு. ஸோ நான் அதில் மிக்கி மவுஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வாஷி டேப்ஸ் வந்து நான் கோயம்புத்தூரில் போய் இல்லைன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இது கூட அந்த டேப் கட்டரும் வேறு வந்திருக்கு. பட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த கிளிட்டர் வாஷி டேப் இருக்கும், கண்டிப்பாக நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒன்று தான் இருக்கும். நானும் ஊராக கடையெல்லாம் தேடுவேன். பட் எனக்கு வந்து வேறு டிசைன்ஸில் கிடைக்காது. ஃபைனலி நம்மளாம் ஏதாச்சும் மேக் பண்ணலாங்கிற மாதிரி DIY தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக கடுப்பாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கேலு, கேம்ஸ் ஆடுற ஸ்கேலு, இது வேணால் முதல்ல இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்ததுனால எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தென் டாம்ஸ் வந்து இப்போ நிறையா புது விஷயங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாம்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸில் சூப்பராகவே இருக்கும். நம்ம ஹை பட்ஜெட் போகாமல் லோ பட்ஜெட்டில் பார்க்குறோன்னா டாம்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு பேக் பார்த்தேன். அதில் வந்து ஸ்கேல், பென்னு, பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னரு எல்லாமே இருந்துச்சு. இதில் மெயினாக அந்த எரேசருக்கு வேண்டியே தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் படிக்கும் போது அந்த அப்சரா எரேசரும் நட்ராஜ் எரேசரையும் தவிர ஒன்றும் கிடையாது. இப்போ என்னடானா இவ்வளோ அழகாக ஒரு எரேசர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் என்ன மாதிரியே யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் இருக்க எந்த ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டேவை நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து சேல் பண்ணும்போது அதில் ஹேம்பர்ஸ் மாதிரியும் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் அதுக்கு ஸ்லைடிங் கார்டு ஒன்று மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து என்னோட நெய்பர், என்னோட சிஸ்டருக்கு தான். என்னோட சிஸ்டர் தான் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தா அப்படி. ஸோ அவள் வந்து அவளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு 20 years ஆஃப் பாண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் ஹேம்பரை கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாங்க. ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸுக்குன்னு தனி ஒரு வேல்யூ இருக்குது. அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். என்னதான் நம்ம கடையில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம்னாலும் அதை வந்து இவ்வளோ நேரம் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் இந்த கிஃப்ட்டை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் தான். பட் அது பண்ணுற ஒவ்வொரு மினிட்ஸுமே ஃபைனலி இதை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் நான் இந்த விஷயத்த செய்ய ஆரம்பித்தேன். ஸோ இதில் இருக்க அந்த 2 கேர்ள்ஸ் ஹார்ட்டின் கொடுக்கறது முதல் கொண்டு நான் ஹேண்ட்மேடாக ட்ரா பண்ணது தான். அதுவும் கடையில் வாங்குகிற கிஃப்ட்டுக்கும் நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணும்போது ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்து செய்வோம். சின்ன விஷயம் பிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுங்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நானும் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவேன். ஸோ எங்கிட்ட இருக்க வாஷி டேப்ஸை வச்சு நான் அதை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணதாக இருக்கட்டும், ஹேண்ட் ரிட்டன் மெசேஜாக இருக்கட்டும். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் ஹேண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா சீரியஸாக அதோட ஹாப்பினஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்லைடிங் கார்டை ஹாப்பி பர்த்டே டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தீமில் தான் பண்ணியிருந்தேன். 2 பொண்ணுங்க நிற்கிற மாதிரி அந்த ஸ்லைடிங் கார்டை நம்ம இழுக்கும் போது வந்து அவங்க 2 பேரும் ஜாயின் ஆகிற மாதிரியும் ஹார்ட்டின் காமிக்கிற மாதிரியும் வரும். பார்க்கும்போது இட்ஸ் அன் ஈஸி ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். பட் செய்யும் போது தான் அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரியும். அண்ட் இன்னும் சில ஹார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபைனல் லுக்கை நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட்டை பார்த்துட்டு என்ன ஃபீல் ஆகுதுங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா? அது உங்களுக்கு வந்து கடையில் வாங்குகிற கிஃப்ட்ஸ் வந்து ஓகேன்னு ஃபீல் ஆகுமா, இல்லை வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் பிடிக்குமாங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.